பயனாளிகளுக்கு புதிய வீடு வழங்குகின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய ஆட்சியர் திருமதி தினேஷ் பச்சாவூர் ஏஎஸ் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற திட்ட இயக்குனர் மரியாதைக்குரிய தேவநாதன் அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றியிருக்கின்ற நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கும் பாசத்திற்குரிய சகோதரர் அருண் நேரு அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் பிரபாகர் அவர்களே, மாவட்ட ஊராட்சி தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் குன்னம் ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் ஜெகதீசன் அவர்களே, ஆலத்தூர் ஒன்றிய குழு தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பெரம்பலூர் ஒன்றிய குழு தலைவர் அன்பிற்குரிய எம்பி மீரா அண்ணாதுரை அவர்களே, வேப்பந்தட்டை ஒன்றிய குழு தலைவர் அன்பிற்குரிய ராமலிங்கம் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளே, பெரும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பயனாளிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்களை, புதிய திட்டங்களை நம்முடைய மாநிலத்தில் செயல்படுத்தி வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். ஆட்சி பொறுப்பேற்று அந்த முதல் நாளிலேயே மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தை அறிவித்த முதலமைச்சர் அவரை பார்த்துதான் பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்களான தெலுங்கானாவோ, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இந்த கட்டணமில்லா இலவச பயண திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல நம்முடைய முதலமைச்சர் தான் குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் உரிமை தொகை என்ற பெயரில் மாதம் ரூபாய் 1000 வழங்குகின்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அவரை பார்த்து மத்திய பிரதேசத்தில் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அந்த மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இப்படி மற்ற மாநிலத்தின் முதலமைச்சர்கள் நம்முடைய முதலமைச்சர் என்ன திட்டத்தை புதிதாக கொண்டு வருகிறார் என்று பார்த்து செயல்படுகிற அளவிற்கு இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சராக, வழிகாட்டுகின்ற முதலமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் தான் தமிழ்நாட்டை குடிசை வீடுகள் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற திட்டத்தோடு கலைஞர் கனவு இல்லம் என்ற இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதில் கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம். கலைஞர் இல்லம்னு பேர் வச்சிருக்காங்க. 2006-2011 தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது குடிசை வீடுகளை மாற்றி கான்கிரீட் வீடுகளாக கொண்டு வர வேண்டும் என்று கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். இந்தியாவிலேயே முதல்ல குடிசை வீடுகளை மாற்றி கான்கிரீட் வீடுகளாக மாற்றுவது திட்டத்தையும் கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் தான். 1971 அவர் கொண்டு வந்த திட்டத்தை தான் பிறகு பிரதமராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் கொண்டு சேர்ந்தாங்க. இன்றைக்கு அந்த திட்டத்திற்கு பேர் பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம் பேர் பார்த்துட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம் அதே போல தான் எல்லா வீடுகளையும் மாற்ற வேண்டும், 2-3 ஆண்டுகளில் மாற்ற வேண்டும் என்று 2010ஆம் ஆண்டு திட்டமிட்டு அந்த திட்டத்தை துவங்கினார். அப்பொழுது எல்லா தொகுதிகளிலும் இருக்கின்ற குடிசை வீடு உரிமையாளர்களை அழைத்து அவர்களுக்கு வீடு வழங்குகின்ற ஆணை வழங்கப்பட்டது. ஆனால் ஒரு வருடத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வேறு ஒரு ஆட்சி, அதிமுக ஆட்சி வந்துவிட்டது. அவங்க அந்த ஆணையை பின்பற்றவில்லை. வீடுகளை, குடிசை வீடுகளை மாற்றி கான்கிரீட் வீடுகளாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த திட்டம் கனவாகவே இருந்துவிட்டது. எனவே கலைஞருடைய கனவாக இருந்த அந்த திட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்திற்கு கலைஞர் கனவு இல்லம் என்ற பெயரை வைத்து அந்த வீடு கட்டுவதற்கு 3 லட்சம் ரூபாய் ஒதுக்கி அந்த வீட்டை கட்டுவதற்கான பணி ஆணை இன்றைக்கு நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் கடந்த 1 வார காலமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக குடிசைகள் அதிகரிக்கிற மாவட்டம் தான். அப்போ நாங்கள் 2011 கணக்கெடுக்கிற போது விழுப்புரம், கடலூர், நம்ம பெரம்பலூர் அரியலூர் சேர்ந்து அப்பொழுது அந்த மாவட்ட கணக்கில் இருந்தது. எனவே இங்கே இருக்கிற மக்களுக்கு தான் இது அத்தியாவசியமான திட்டம். வெயில் காலமாக தான் திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டு பெரிய அளவில் வீடுகள் இருக்கின்ற காட்சியையும் பார்த்தோம். மழைக்காலம்னா மண் சுவராக இருந்தால் ஊறி விழுந்து போய் வீடு குடிசை விட விழுகிற நிலைமையும் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் மாற்ற வேண்டும். அடிப்படை வசதி முதல்ல ஒருத்தர் வீடு வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். எனவே இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுகின்ற நீங்கள் என்றைக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதில் மிக குறிப்பாக இந்த
திட்டத்தின் கீழ் வீடு பெறுகின்ற நீங்கள் எல்லாம் உடனடியாக பணியை துவங்கி விரைவாக முடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இன்னும் நம்முடைய மாவட்டத்தில் அடுத்த ஆண்டு கட்ட வேண்டிய வீடுகள் இருக்கிறது. எனவே இந்த ஆண்டு இந்த இலக்கை குறியீடை நாம் பூர்த்தி செய்தால் அடுத்த ஆண்டுக்கு வீடுகள் வாங்குவதற்கு எளிதாக இருக்கும். உங்களுக்கு பின்னாடி காத்திருக்கவங்களுக்கு வீடு வந்து சேரும். எனவே அவர்களுக்காகவும் அவருடைய தேவையும் நீங்கள் உணர்ந்து இந்த வீடுகளை மிக விரைவாக கட்ட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களுக்கு ஒவ்வொரு கிராமத்திற்கும் விளையாட்டுப் பொருட்களை உபகரணங்களை வழங்குவதற்கு உத்தரவிட்டு அவையும் இன்றைக்கு வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு எப்படி கல்வி அவசியமோ அப்படி விளையாட்டும் அவசியம் என்று இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நம் வீட்டு பிள்ளைகள் கல்லூரி படிப்பை படிக்காமல் இருந்துவிடக்கூடாது என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த ஆண்டு தமிழ் முதல்வர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். புதுமை பெண் திட்டம்னா அரசாங்க பள்ளியில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தால் அந்த பிள்ளைகள் கல்லூரி போகிற போது மாதம் 1000 வழங்கப்படும் என்று அந்த புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார். அது பெண் குழந்தைகள் கடந்த 2 ஆண்டுகளாக பெரும்பாலுமே கல்லூரியில் சேர்க்கை அதிகரித்திருக்கிறது. எனவே ஆண் பிள்ளைகளும் அதே போல எல்லாரும் சேர வேண்டும் என்று முடிவெடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ் முதல்வர் என்ற திட்டத்தை இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். அவர்கள் அரசு பள்ளியை படித்தவர்கள் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தால் கல்லூரி படிப்பதற்கு மாதம் 1000 உதவித்தொகை வழங்குகிறார் நம்முடைய முதலமைச்சர். எனவே ஒரு புறம் கல்வி வளர வேண்டும், இன்னொரு புறம் விளையாட்டிலும் நம்முடைய மாணவ செல்வங்கள் உயர வேண்டும் என்றுதான் நம்முடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த விளையாட்டு உபகரணங்களை ஒவ்வொரு கிராமத்திற்கும் வழங்குவதற்கு உத்தரவிட்டு இன்றைக்கு வழங்கப்படுகிறது. எனவே இந்த நல்ல நலத்திட்டங்களை பெறுகின்ற நீங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.